நீ உன் புள்ளைய விட்டுட்டு இருக்கிற மாதிரி சஞ்சீவையும் காப்பாத்த முடியாம அவனையும் விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன்னை தெரு தெருவா சுத்த வைக்கிற. இது சேலஞ்ச். முடிஞ்சா செஞ்சு பாரு. அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறதுக்காக சாப்பாடு வேண்டியிருக்கேன். சாப்பிடலாமா? அபி, சஞ்சீவ், என்ன என்ன யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். சரி வா சாப்பிடலாம். இந்த முதல்ல கை கழுவு. கை நீட்டு, நான் தண்ணி ஊத்துறேன். என்ன கையெல்லாம் விபூதியா இருக்கு? என்ன இது? ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். இந்த இடத்துல பக்கத்துல விபூதி சிந்தி இருந்துச்சு, தெரியாம நான் அதுல கை வச்சிட்டேன். சஞ்சீவ், தண்ணி ஊத்து, கை கழுவிக்கிறேன். சரி காமி, நான் ஊத்துறேன். சாப்பாடு நல்லா இருக்கு சஞ்சீவ். ஆசைப்பட்டத விருப்பப்பட்டு சாப்பிடுற ஆள் சஞ்சீவ். இந்த கொஞ்சோண்டு சாப்பாடு பத்துமா சஞ்சீவ்? என்ன அபி? எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இந்த சாப்பாடெல்லாம் நீயே சாப்பிட்டுறியா? ஐயோ அபி, நீ வேற. என்னால இதையே சாப்பிட முடியல. நானே உடனே சாப்பிட சொல்லலாம் தான் இருந்தேன். உள்ள பத்த உடம்பு, நீதான் நல்லா சாப்பிடணும். சாப்பிடு. இல்ல சஞ்சீவ், வேண்டாம், நீ சாப்பிட்டு. எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. என்ன அபி, சொன்னா கேட்க மாட்டியா? முடியல சஞ்சீவ், அதான் சொல்றேன், நீயே சாப்பிட்டு. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிடு. வா சாப்பிடு. சஞ்சீவ், உன் சட்டை என்ன ரொம்ப அழுக்கா இருக்கு? அது ஒண்ணு இல்ல அபி, ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கும் போது தெரியாம செவுத்துல சாஞ்சிட்டேன் போல, அதுல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிடு. சஞ்சீவ், கை கழுவு. அபி, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன்னை தெரு தெருவா சுத்த வைக்கிற. இது சேலஞ்ச். சஞ்சீவ், ஒரு நாள் கூட தங்கறதுக்கு வீடு இல்லாம நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம உடனே ஒரு வீட்டை பார்க்கணும், குடி போகணும்.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், நான் வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கவா? வேண்டாம் சஞ்சீவ், யாரு உதவியும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம சொந்த கால்ல நிப்போம். தங்கறதுக்கு வீட்டை நம்மளே தேடிப்போம். சரி, ஓகே, வா போலாம். ஸ்ரீஜா, நீ போட்ட போடல அந்த அபி ஒரு வழி ஆயிட்டா. ஆமாமா, வா. என்ன ஸ்ரீஜா இது? மைதா மாவு நம்ம ரூம்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தெரியலையேம்மா, வா போய் பார்க்கலாம். சரி போ ஸ்ரீஜா. சந்தோஷ், வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? ஆக்சுவலா நான் உங்க 2 பேர்கிட்டயும் சாரி கேட்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் ஸ்ரீஜா. இன்னைக்கு நீ நடந்துகிட்ட விதத்துல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சஞ்சீவ் என்னோட தம்பி. நான் அவனுக்காக பேசினேன். என் அம்மா அப்பாவுக்கு சஞ்சீவ் புள்ள, அதனால அவங்க சஞ்சீவுக்காக பேசினாங்க. அபி சஞ்சீவோட ஒய்ஃப், அதனால அவளும் சஞ்சீவுக்காக பேசினா. ஆனா உனக்கும் உங்க அம்மாக்கும் சஞ்சீவ் யாரு? ஜஸ்ட் ஒரு ரிலேஷன், அவ்வளவுதானே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சஞ்சீவுக்காக பேசணும்? சொத்தை கொடுக்கணும். நீ உனக்காக தானே பேசணும், அதானே சரி. பதுங்கிறது பூனையா இல்ல புலியான்னு தெரியலையே. ஏன் திடீர்னு சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறான்? நான் கூட நீ ஒரு பயங்கரமான செல்ஃபிஷ், சொத்துக்காக எது பண்ணாலும் பண்ற ராட்சசியோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையா சொல்ல போனா நான் தான் செல்ஃபிஷ் ஸ்ரீஜா. என் தம்பிக்காக பார்த்து என் ஒய்ஃபை விட்டுட்டேன். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சரியான முட்டாள் ஸ்ரீஜா. எந்த பொண்ணும் தான் புருஷன் தனக்கு தான் செய்யணும்னு நினைப்பான், இன்னொரு ஆளுக்கு செய்யணும்னு நினைக்க மாட்டால. அப்படி இருக்கும்போது நீ செஞ்சதெல்லாம் 100% நியாயமா தான் இருக்கு. உன் பக்கம் தப்ப இல்லையே. ஒருவேளை சந்தோஷ் எங்களை புரிஞ்சுக்கிட்டானோ? சஞ்சீவுக்கு வக்காலத்து வாங்கி நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது ஸ்ரீஜா. தப்பான ஆள் மேல பாசம் வச்சு முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு ஸ்ரீஜா. என்ன ஸ்ரீஜா யோசிக்கிற? சந்தோஷ் உங்ககிட்ட சாரி கேக்குறான், நீ பேசாம நிக்கிற. சாரிலாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லு. என்னம்மா சொல்ற? சந்தோஷ் என்ன திடீர்னு சாரி கேக்குறான்? எனக்கு என்னமோ அவன் மேல டவுட்டா இருக்கு. இதுல டவுட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. சந்தோஷ் திருந்திட்டான். குடும்பம் முக்கியம், பொண்டாட்டி தான் முக்கியம்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்படியா சொல்ற? ஆமா ஸ்ரீஜா. இல்லனா சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறவனா சொல்லு? ரொம்ப யோசிச்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத ஸ்ரீஜா. இது உன் வாழ்க்கையில கோல்டன் டைம். அதான் உனக்கு சப்போர்ட்டா எல்லாமே நடக்குது. நீ சந்தோஷம் ஏத்துக்கிட்டு ஹாப்பியா வாழற வழிய பாரு. ஐ நோ ஸ்ரீஜா, என்ன நம்புறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு நான் மோசமா நடந்திருக்கேன். நான் ஒரு ஃபூல். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டதெல்லாம் சேர்த்து என்ன மன்னிச்சிடு ஸ்ரீஜா. மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். என் வாழ்க்கையில இன்னைக்கு 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம், அபி இந்த வீட்டை விட்டு போனது.
இன்னொரு நல்ல விஷயம் நீங்க இப்படி மாறினது. டுடே இஸ் த லக்கி டே ஆஃப் மை லைஃப். சரியா சொன்ன ஸ்ரீஜா. இந்த நாள் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் லக்கி டே தான். அங்க என்ன கேக் பாக்ஸ் இருக்கு? ஓ அதுவா, நான் முட்டாளா இருந்தப்போ சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறத கொண்டாடுறதுக்காக வாங்கிட்டு வந்தது. இனிமே இந்த கேக்குக்கு அவசியமே இல்ல. என்ன மாப்பிள்ள நீங்க ஏன் அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு பருக்கு அரிசியிலையும் அத சாப்பிடுறவங்க பேரு எழுதி இருக்குமா. அந்த மாதிரி சஞ்சீவுக்கு வாங்கின கேக்க நாம தான் சாப்பிடணும்னு எழுதி இருக்கு போல இருக்கு. மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க புடிங்க. தேங்க்யூ அத்தை. ஸ்ரீஜா இந்தா புடி. இது எனக்கு. மாப்பிள்ள சீஸ் சொல்லி சாப்பிடலாம் மாப்பிள்ள. சாப்பிடலாமே. சீஸ். ஸ்ரீஜா சூப்பரா இருக்கு. முந்திரி கேக்கு செமையா இருந்துச்சு மாப்பிள்ள. எனக்கு பிடிச்ச கேக் இதுதான். அம்மா, சந்தோஷ் இப்ப நம்ம பக்கம் வந்துட்டான். இனிமே நம்மள கேள்வி கேட்க யாருமே இல்ல. ஆமா ஸ்ரீஜா, இனிமே இந்த வீட்டுக்கு மகாராணி நீதான். ஏ மாப்பிள்ள எங்கடி போனாரு? ஏன் மாப்பிள்ள ரூம் கதவை சாத்துறாரு? மா, நம்ம கேக் சாப்பிடறத அத்தை பார்த்தா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. ஆமா ஆமா, அதான் சந்தோஷ் கதவை சாத்துறான். கரெக்ட். அப்படியா மாப்பிள்ள? ஆமா 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 அத்தை. என்ன மாப்பிள்ள, உங்க கேக்க சாப்பிடாம அங்கேயே வச்சிட்டீங்க? இல்ல, நான் கேக்க சாப்பிட்டா தப்பாயிடும். ஏன் தப்பாயிடும் மாப்பிள்ள? உங்களுக்கு என்ன சுகரா? மாப்பிள்ள சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்ல அத்தை, நீங்க சாப்பிடுங்க. ஏன்? நீங்க கேக்க முழுசா சாப்பிட்டு முடிங்க, நான் அப்புறமா சொல்றேன். அவ்வளவுதானே? முடிச்சிட்டோம். இப்ப சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள சொல்றேன்னு சொல்லிட்டு வாட்சியே பாத்துட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் வந்தாதான் ஏன் கேக் சாப்பிடலன்னு சொல்வீங்களா? நல்ல நேரம் வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மாப்பிள்ள, அப்போ அந்த கேக் உங்களுக்கு வேண்டாம்ல? வேண்டாம் வேண்டாம். வாய் ஊறுது. அப்ப நான் சாப்பிடவா? தாராளமா எடுத்துக்கோங்க அத்தை. சரி சரி, நானும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. சந்தோஷ், நீ சொன்ன டைம் ஆயிடுச்சு. இப்ப சொல்லு, நீ ஏன் கேக் சாப்பிடல? இல்ல, விஷம் கலந்த கேக்க நீங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்டா செத்துற மாட்டேன். விஷமா? விஷமா?
அதனாலதான் நான் சாப்பிடல, அவ்வளவுதான். ஐயோ மாப்பிள்ள, விளையாடாதீங்க. நீங்க சும்மா போய் தானே சொல்றீங்க. நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா இல்ல உண்மையா சொல்றேனான்னு இன்னும் 1 மினிட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்ரீஜா, எனக்கு தொண்டை எரியற மாதிரி இருக்குடி. மா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அட, நான் இன்னும் 1 மினிட் ஆகும்னு நினைச்சேன். அதுக்குள்ள பாய்சன் வேலை செய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சந்தோஷ், அப்ப நீ உண்மையாவே கேக்ல விஷத்தை கலந்தியா? ஹேய், விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சு உங்க தொண்டையெல்லாம் எரியுது, இன்னுமா நம்பாம இருக்கீங்க? ஐயோ ஸ்ரீஜா, இப்படி பண்ணிட்டானே. பிளான் பண்ணி சஞ்சுவியும் அபியும் இந்த வீட்டை விட்டே நீங்க விரட்டிட்டீங்க. இதுக்கப்புறமும் நீங்க உயிரோட இருக்கணுமா? அதான் போய் சேருங்கன்னு கேக்ல விஷத்தை மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னடா நீ? என்ன செஞ்சீங்க? டேய், அட பாவி, வாழ வேண்டிய வயசுல எங்க 2 பேரும் இப்படி கொல்ல பாக்குறீங்க. உன்னை போய் நம்பி நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட பாரு, என்னெல்லாம் செருப்பாலே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோங்க, யார் வேண்டான்னு சொன்னா? மா, இது தூக்கி போடுமா. வாமா, நம்ம உடனே ஹாஸ்பிடல் போனோம். அப்பதான் நம்ம உயிர் பழைக்க முடியும். வா 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 வா, சீக்கிரம் வா, போட அந்த பக்கம். கதவு தர, சீக்கிரம். என்னம்மா இது, கதவு திறக்கவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஐயோ, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கதவை திறக்க முடியாது. ஏன்னா சாவி என்கிட்ட இருக்கு. ஏய், ஏய், ச்சே, டேய், சாவியை கொடு. ஏய், அட பாவி, தூக்கி போட்டுட்டா. இப்படி அநியாயமா சாவியை தூக்கி வெளியில போட்டுட்டியேடா. அரக்கிங்கெல்லாம் ரொம்ப நாள் உயிரோட இருக்க கூடாது, செத்து ஒழிங்க. டேய் சந்தோஷ், உன்னை என்ன பண்ற பாரு. போய் சேருங்கடி. ஏங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அழறீங்க? என்ன ஆச்சு? கண் நிமிக்கிற நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சுல சீதா. இதுவரைக்கும் நான் எந்த சாமியும் கும்பிட்டதில்ல, எந்த சாமிகிட்டையும் நான் எதையும் கேட்டதில்ல. ஆனா முதல் தடவையா இப்போ சாமி கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. ஏன் சாமி சஞ்சீவ் அபி வாழ்க்கையில இப்படி விளையாடுற? அவங்களுக்கு ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுக்குறேன்னு கேட்கணும்னு தோணுது. சஞ்சு அபி பாவம், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத, அவங்கள விட்டுடு சாமின்னு காலில் விழுந்து கேட்கணும் போல தோணுது. சஞ்சீவும் அபியும் ரொம்ப பாவம் சீதா. அவங்க 2 பேரும் நம்ம எல்லாரும் குடும்பமா ஒத்துமையா இருக்கணும்னு, எதுவுமே வேணான்னு தாலி முதற்கொண்டு கலட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க.
இனிமே அவங்க எங்க தங்குவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? அதை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதா.